இல்லையா? சுவிசேஷம் என்பது ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றக்கூடிய மீட்பு சக்தி என்று ஒருவர் எழுதினார் இல்லையா? ஆகவே தேவன் இந்த சுவிசேஷத்தினாலே பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து, நம்முடைய நித்திய எதிர்காலத்தினுடைய பிரச்சனையிலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து நீதிமானாக மாற்றியிருக்கிறார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 10:9 சொல்லும் போது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ரோமர் 1:16 என்ன சொல்கிறார்? இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் யார் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார்களோ ரட்சிப்பு உண்டாகும்படி இது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. இல்லைங்களா? இட் இஸ் த காஸ்பல் ஆஃப் சால்வேஷன். மூன்றாவதாக இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷம்? 9வது வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிங்க.